ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்றுலேருந்து குரூப் 4 பற்றி நிறையா வீடியோஸ் பார்த்தேன். என்னால் ஒரு வீடியோ கூட போட முடியல. ஏன்னா எனக்கு இந்த வட்டம் கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். இப்போது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. என்னால் எழுத முடியல. ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆயிடுச்சு. கடைசி ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது என் கையில் 50 கொஸ்டின் இருக்குது. என்னால் யோசிக்கவே முடியல. இன்னமும் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அழுதுகிட்டே தான் இருக்கிறேன். என்ன செய்யனே தெரியல. அரை மணி நேரத்தில் என் கண்ணில் பட்டதை தான் ஆன்சரை நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். தமிழ் இவ்வளோ டஃப்பாக கேட்டு நம்மளோட டைமை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸை ஃபுல்லாக கடைசியில் வச்சுட்டாங்க. எல்லாம் தெரிஞ்ச சமயம் என்னால் செஞ்சு போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. டைம் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் வைங்க. இது கண்டிப்பாக பாசிபிளே இல்லை. இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணியே இல்லை. எல்லோரும் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை நம்ம கேன்சல் பண்ணி நம்ம படித்த மாதிரி நம்ம சிலபஸ் பேசிஸில் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். இது கண்டிப்பாக எங்களுக்கான எக்ஸாம் மாதிரியே இல்லை. இது ஏதோ கண் துடைப்புக்கு வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது சார். எங்கள் ஃபேமிலியில் கை குழந்தைய வச்சுட்டு நான்லாம் படித்தேன். அவனை விளையாட விட்டுட்டு அவனை நல்லா டேக் கேர் பண்ணாமல் படித்தேன். இப்போ அவனை பார்க்கும்போது எனக்கு கில்ட்டி ஃபீலாக இருக்குது. உன்னைய பார்க்காம நான் படித்தேனடா, இன்றைக்கி என்னால் அந்த வேலையை வாங்க முடியலையடா அப்படின்ட்டு என் பையனை பார்த்து எனக்கு அழுக தான் வருது. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. அதான் நேற்றுலேருந்து எந்த வீடியோவுமே நான் போடலை. சரி, இன்னமும் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டு ஆகணும். இந்த டிஎன்பிசிக்கு எதிராக நம்ம பேசி தான் ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ப்ளீஸ், நாங்கள் ராவும் பகலும் குழந்தைங்கள வச்சுட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு படித்தோம் சார். கொஞ்சம் மனசாட்சியோட கொஷின் எடுத்திருந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் பேச மாட்டோம். ஒன்று எக்ஸாம் வைங்க, இல்லைன்னா மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரினாலும் இந்த 130+ ஆனால் நான் எனக்கு 130+ம் வரல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு எக்ஸாம் வைங்க சார். உங்களை கெஞ்சி கேட்குறோம் டிஎன்பிசி எல்லாத்தையும்.